SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். சட்டப்பேரவையில் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வாக்கெடுப்பு நாளை நடைபெறவுள்ள நிலையில் பனையூரில் உள்ள தாவேக அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் தலைமையில் தாவேக MLA-க்கள் கூட்டம் நடைபெறவுள்ளது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ், வணக்கம். தாவேக MLA-க்களுடன் முதலமைச்சர் ஆலோசனையில் ஈடுபட இருக்கும் நிலையில் இந்த ஆலோசனை தொடர்பான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன? வணக்கம். தமிழ்நாடு முதலமைச்சர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டு வருகிறார். தமிழக வெற்றி கழகம் 108 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. அதில் 107 சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது ஆட்சியை அமைத்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர்களை இன்று இரண்டாவதாக பனையூர் அலுவலகத்தில் சந்திக்கின்றார். அதாவது தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்ற பிறகு அதற்கு அடுத்த நாள் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களை பனையூரில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் சந்தித்து அவர்களுக்கு அறிவுரையும் வழங்கி அவர்கள் வெற்றி பெறுவதற்கான சான்றிதழ்களை காண்பித்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரிடம் வாழ்த்து பெற்றிருந்தனர். அந்த வகையில் நாளை தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் நாளை பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வாக்கெடுப்பானது நாளை நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் இன்று பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்களை அவர்களுடைய அலுவலகத்தில் வீட்டிலும் சந்திக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அதுக்கு அடுத்த நிலவாக பனையூரில் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சி அலுவலகத்தில் தன்னுடைய வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை ஈடுபட இருக்கின்றார். நாளை பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கின்றது. அந்த வகையில் சிவி சண்முகம் தலைமையிலான அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் 30 நபர்கள் விஜய்க்கு ஆதரவு அளிப்பதாக இன்று சிவி சண்முகம் தலைமையிலானது அந்த அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வகையில் பெரும்பான்மையை நிரூபிக்கக்கூடிய நாளையிலிருந்து காலத்தில் முடிவதால் நாளை காலை சட்டப்பேரவையில் கூறி இதற்கான நம்பிக்கை வாக்கெடுப்பானது நடைபெற இருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் கூட்டணி கட்சியான காங்கிரஸ் நிர்வாகிகள் ஏற்கனவே ஆதரவு அளித்திருக்கக்கூடிய நிலையில் இன்றும் நிர்வாகிகளை சந்தித்து முதலமைச்சர் ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். பனையூரில் இருக்கக்கூடிய கட்சியின் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து இது போன்ற நிகழ்வுகளுக்கு எப்படி ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்பாகவும் அடுத்தடுத்து சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்கள் தொகுதிகளில் மேற்கொள்ள வேண்டியிருக்கக்கூடிய பணிகள் குறித்தும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொள்ள இருக்கின்றார். நாளை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுடைய தொகுதிகளுக்கு திரும்ப வேண்டும் என்று ஏற்கனவே அறிவுறுத்தல் வழங்கப்பட்டிருக்கிறது. தங்கள் தொகுதிகளில் வெற்றி பெற்றவர்களுக்காக அந்த வாக்களித்த மக்களுக்காகவும் நன்றி செலுத்த வேண்டும் என்கின்ற அந்த ஒரு அறிவுரை ஏற்கனவே வழங்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அடுத்தடுத்த தொகுதிகளில் மேற்கொள்ளக்கூடிய பணிகள் குறித்தும் நாளை இந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு நிகழ்வின் பொழுது எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது தொடர்பாக பல்வேறு கட்ட நிகழ்வுகளுக்கும் ஆலோசனைகளும் விஜய் இன்று ஈடுபட இருக்கின்றார். தொடர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சராக இந்த கடந்த 3 நாட்களாக பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டிருக்கக்கூடிய விஜய் கட்சி சார்ந்து அதாவது ஆட்சி அமைத்த பிறகு கட்சி சார்ந்த நிகழ்வாக இந்த முதல் நிகழ்வானது பார்க்கப்படுகின்றது. அந்த வகையில் சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கக்கூடிய விஜய் அடுத்தடுத்த நிகழ்வுகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்ள இருக்கின்றார். SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதயத்தை பாதுகாக்கிறது. நாடும் வீடும் நலம் பெற SKM பூர்ணா ரைஸ் பிராண்ட் ஆயில். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.